அக்டோபர் 9ஆம் தேதிக்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். நாட்டிலேயே முதன்முறையாக கேரள மாநிலத்தில் விவசாயிகள் நலநிதி வாரியம் அமைக்க அந்த மாநில அமைச்சரவையானது முடிவு செய்திருக்கிறது. இதன்படி பார்த்தீங்கன்னா 5 சென்ட் முதல் 15 ஏக்கர் வரையிலான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள், அதே போல் குத்தகைக்கு வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த வாரியத்தில் உறுப்பினராக இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த விவசாயிகள் பட்டியல் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள், மருத்துவ பயிர்கள், அதே போல் நர்சரி வைத்திருப்பவர்கள் இவர்களும் இதில் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மீன் வளர்ப்பு, பட்டுப்புழு, கோழி, அதே போல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருப்போரும் பார்த்திங்கன்னா இந்த வாரியத்தில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா நுழைவு கட்டணமாக 100 செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாதந்தோறும் ரூபாய் 100 வீதம் சந்தா செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகையினை பார்த்திங்கன்னா ஒரு முறையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ கூட செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அளவு தொகையை அரசும் தனது பங்களிப்பாக செலுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நல வாரியத்தின் மூலம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாக தனிநபர் ஓய்வூதியம், அதாவது விவசாயிகளுக்கு, அதே போல் குடும்ப ஓய்வூதியம், மருத்துவ, அதே போல் திருமண மற்றும் பேறுகால உதவி, கல்வி உதவித்தொகைகள், அதே போல் பெண் உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் திருமண உதவித்தொகையும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள் நலநிதி வாரியம் மூலம் கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசிற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் கவிஞர் லூசி குளூக் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசை பெறக்கூடிய 16வது பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. லூசி குளூக் இவங்க பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் 1943ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. அதாவது சிறு வயதில் அனோரெக்சியா அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா உணவு உண்ண முடியாமல் அவதியை ஏற்படுத்தும் அந்த நோய் மற்றும் அதற்கான சிகிச்சை தந்த அனுபவத்தை பார்த்திங்கன்னா அவருடைய படைப்புகளை கட்டமைத்ததாக கூறப்படுகிறது. இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா புலிட்சர் பரிசு உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புலிட்சர் பரிசு இது பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கான உயர்ந்த பரிசாக கருதப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இவருடைய படைப்புகள் த ட்ரையம்ப் ஆஃப் அக்லீஸ், அதே போல் த வைல்ட் ஐரிஸ் அப்படின்ட்டு ஒரு படைப்பு பண்ணியிருக்காங்க. த வைல்ட் ஐரிஸ், த வைல்ட் ஐரிஸ் இந்த புக்கு பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டு எழுதியிருக்காங்க. அதே போல் த ட்ரையம்ப் ஆஃப் அக்லீஸ் இது பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு எழுதியிருக்காங்க. புலிட்சர் பிரைஸ் இது பார்த்திங்கன்னா 1993ஆம் ஆண்டு அவங்களுக்கு கிடைத்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா அராரத் அப்படிங்கிற ஒரு படைப்பும் அவர்களுடைய தான். உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்புக்கு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டியின் இறுதிச் சுற்றில் 2 பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் பார்த்திங்கன்னா நைஜீரிய நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் கோசி ஒக்கஞ்சோ இவியாலா, இன்னொருவர் பார்த்திங்கன்னா தென்கொரிய வர்த்தகத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா யூ மியங் ஹி. இவங்க இருவர் தான் அந்த போட்டியில் இருக்கிறாங்க. இவர்கள் இருவரில் ஒருவர் உலக வர்த்தக அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ள நிலையில் முதன்முறையாக உலக வர்த்தக அமைப்பின் தலைவராக பெண் பொறுப்பேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்புடைய பார்த்திங்கன்னா உருகுவே ரவுண்ட் நெகோசியேஷன், இதன் மூலம் தான் பார்த்திங்கன்னா
இந்த WTO ஆனது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா தற்போது 164 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இது பார்த்திங்கன்னா 98% ஆஃப் வேர்ல்டு ட்ரேடு இதனை கொண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த WTO அமைப்பானது 98% என்பது குறிப்பிடத்தக்கது. 164 உறுப்பு நாடுகள். இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அதே போல் ட்ரேட் நெகோஷியேஷன், ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், அதே போல் மானிட்டரிங் நேஷ்னல் ட்ரேட் பாலிசிஸ், அதே போல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்டு ட்ரைனிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதே போல் கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த WTOட பணிகள். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியானது 9.6% பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு உலக வங்கியானது தெரிவித்திருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த கரோனா பொது முடக்கத்தின் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்புகளால் பல்வேறு நிறுவனங்களுடைய செயல்பாடு முடங்கி போயினதன் காரணமாக வருவாய் ஆதாரமானது முற்றிலும் பாதிக்கப்பட்டு எதிர்மறை விளைவுகளை உருவாக்கியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை எடுத்துக்காட்டும் வகையில் தான் பார்த்திங்கன்னா நடப்பாண்டின் 2வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்திங்கன்னா 25% அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது அப்படின்னும் உலக வங்கியானது தெரிவித்திருக்கிறது. ஆனால் 2021ஆம் ஆண்டில் மீட்சியடைந்து 4.5% அதிகரிக்கும் அப்படின்னும் உலக வங்கியானது தெரிவித்திருக்கிறது. வேர்ல்டு பேங்க் குரூப் இதில் பார்த்திங்கன்னா 5 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதன்படி IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதே போல் IDA இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், அதே போல் பார்த்திங்கன்னா IFC இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதே போல் MIGA மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் குவாரண்டி ஏஜென்சி, அதே போல் பார்த்திங்கன்னா ICSID இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட். இது 5 பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்பில் இருக்குது. இந்த வேர்ல்டு பேங்க் குரூப் இதனுடைய பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேவிட் மால்பாஸ். இவர் பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்பினுடைய பிரசிடெண்டாக இருக்கிறார். வேர்ல்டு பேங்கினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது. புதிய சுற்றுச்சூழல் பரிசினை பிரிட்டன் இளவரசர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதன்படி சுற்றுச்சூழல் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை அளிப்பவர்களுக்காக எர்த்ஷாட் அப்படிங்கிற பரிசினை பிரிட்டனுடைய இளவரசர் வில்லியம் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசினுடைய பரிசு தொகை பார்த்திங்கன்னா சுமார் 9.48 கோடி. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 5 பேருக்கு தலா 10 லட்சம் பவுண்டானது இந்த எர்த்ஷாட் பரிசுக்கு பரிசு தொகையாக வழங்கப்பட இருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த பரிசை வழங்குவதற்காக இளவரசர் வில்லியம் அவர்கள் 5 கோடி பவுண்ட் நிதியை ஒதுக்கியிருக்கிறார். பாலின சமநிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 11ஆம் தேதியை பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாக ஐநாவானது கடைபிடித்து வருகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு ஃபின்லாந்தில் பெண்கள் பொறுப்பேற்பு நிகழ்ச்சியானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஃபின்லாந்து நாட்டினுடைய கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது பெண்ணான ஆவா முர்தோவை ஒரு நாள் பிரதமராக அந்த நாட்டினுடைய பிரதமர் சன்னா மரீன் அவர்கள் பொறுப்பேற்க செய்திருக்கிறார். இத்தாலி முழுவதும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதானது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பார்த்திங்கன்னா இத்தாலியினுடைய பொருளாதாரமானது சரிவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது தான் பார்த்திங்கன்னா இந்த கரோனா நோய் தொற்றிலிருந்து மீண்டு வருகிறது. இந்நிலையில் மீண்டும் கரோனா பொது முடக்கத்தை அமல்படுத்துவதை தவிர்ப்பதற்காகவே பார்த்திங்கன்னா முகக்கவசத்தை கட்டாயமாக்கியுள்ளதாக இத்தாலியினுடைய பிரதமர் சிசப்சே காண்டே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் ஜெயில் வீரன் தன்னுடைய 88வது வயதில் உயிரிழந்திருக்கிறார். இவருடைய தாயார் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலையம்மாள். அது கடலூர் அஞ்சலையம்மாள் அப்படின்னு இவங்களை அழைக்கிறாங்க. இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா கடலூர் முதுநகர். அந்த கடலூர் அஞ்சலையம்மாள் தான் பார்த்திங்கன்னா
தீவிரமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதன்படி 1921ஆம் ஆண்டு காந்தியடியில் ஒத்துழையாமை போராட்டத்தை துவங்கிய போதே இந்த அஞ்சலை அம்மாளும் பார்த்திங்கன்னா தன்னுடைய புது வாழ்க்கையை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம், அதே போல் உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அற போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறைக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது இந்த அஞ்சலை அம்மாள். அவ்வாறு கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி ஆகிய சிறைகளில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். வேலூர் சிறையில் இருந்தபோது தான் பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்பிணியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கர்ப்பிணியாக இருந்த நிலையில் பார்த்திங்கன்னா பின்னர் பிணையில் வெளியே வந்த பிறகு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். பிரசவத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் மீண்டும் சிறைக்கு சென்றிருக்கிறார். அவ்வாறு பிரசவத்திற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய குழந்தையுடன் சிறைக்கு சென்றதால் குழந்தைக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு பெயரிட்டிருக்கிறார். அந்த குழந்தை தான் பார்த்திங்கன்னா இந்த ஜெயில் வீரன் தன்னுடைய 88வது வயதில் உயிரிழந்திருக்கிறார். அதே போல் அஞ்சலை அம்மாள் தன்னுடைய 9 வயது மகள் அம்மா கண்ணு இவங்களை பார்த்தீங்கன்னா நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறார். அவ்வாறு ஈடுபடுத்தி மகளுடன் சிறை தண்டனையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அம்மா கண்ணு அஞ்சலை அம்மாள் மகள் என்பதை காந்தி அறிந்து அவரை தன்னுடைய வார்தாவில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று இந்த அம்மா கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லீலாவதி அப்படின்னு பெயரிட்டு காந்தி அவர்கள் படிக்க வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கு ஆங்கில அரசு தடை விதித்தது. இவர் பார்த்திங்கன்னா பர்தா அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றிச் சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாறுவேடத்தில். இதன் காரணமாக காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தி அவர்கள் அஞ்சலை அம்மாளை அழைத்தது குறிப்பிடத்தக்கது. அஞ்சலை அம்மாளுடைய மகனான ஜெயில் வீரன் அவர்கள் பிறகு ஜெயவீரன் என்று அழைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஜூலை 23ஆம் தேதி கடலுக்குள் சென்ற காசிமேடு மீனவர்கள் பார்த்திங்கன்னா வழிதவறி மியான்மர் நாட்டிற்கு சென்ற நிலையில் அங்கு மியான்மர் நாட்டு கடற்படையினரால் செப்டம்பர் 14ஆம் தேதி மீட்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் 75 நாட்களுக்கு பிறகு மியான்மர் நாட்டிலிருந்து விமானம் மூலம் இந்திய தலைநகர் தில்லிக்கு திரும்பியிருக்கின்றனர். அவர்கள் விமானத்தின் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். சென்னை மீனவர்கள் இங்கே பார்த்திங்கன்னா காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற மீனவர்கள் பார்த்திங்கன்னா வழிதவறி மியான்மர் நாட்டுக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு பார்த்திங்கன்னா மியான்மர் நாட்டு கடற்படையினால் மீட்கப்பட்டு தற்போது விமானம் மூலம் சென்னை வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த முன்னணி நிறுவனமான இன்ஃபோசிஸ், இது பார்த்திங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனமானது அமெரிக்காவைச் சேர்ந்த ப்ளூ ஏகோன் ஐசிஐ நிறுவனத்தை கையகப்படுத்த உள்ளது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஐநா அமைப்பில் பழிக்கு பழி நடவடிக்கை கூடாது அப்படின்னு இந்தியாவானது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்தியர்களான அஜய் மிஸ்திரி, வேணு மாதவ் டோங்ரா, அங்காரா அப்பாஜி, கோவிந்த் பட்நாயக் இவர்களை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் 1267 அல்-கைதா தடைக்குழுவில் பயங்கரவாதிகளாக இணைக்குமாறு பாகிஸ்தானானது அண்மையில் வலியுறுத்தியது. ஆனால் பார்த்திங்கன்னா இதற்கு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய உறுப்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய முயற்சியானது தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய பல்வேறு பயங்கரவாதிகள் பார்த்திங்கன்னா ஐநாவினுடைய பட்டியலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அதற்கு பதிலடியாக இந்தியர்களையும் இந்த பட்டியலில் ஒரு சிலரையாவது இணைத்துவிட வேண்டும் என்று பாகிஸ்தானானது முனைப்பு காட்டி வருகிறது.
அந்த முயற்சியானது தோல்வியடைந்திருக்கிறது. இதைத்தான் பார்த்திங்கன்னா பழிக்கு பழி நடவடிக்கைகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்தியாவானது தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் அமைதி பேச்சுவார்த்தை குழு தலைவர் அப்துல்லா அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 19 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தலிபான் அமைப்புகளுடன் ஆப்கானிஸ்தான் அரசானது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவானது முக்கிய பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையானது ஆப்கான் நாட்டு அரசின் தலைமையில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று இந்தியாவானது தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கரோனா தடுப்பு மருந்திற்கான திட்டத்தை வகுப்பதில் மத்திய அரசானது தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்ரோஸ் அதானம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள் கரோனா நோய் தொற்றுக்கான தடுப்பூசியானது கிடைத்துவிடும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பு மருந்தின் 3வது கட்ட பரிசோதனையானது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழல் தான் பார்த்திங்கன்னா இந்த கரோனா தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்ட பிறகு அதை அதிக அளவில் தயாரித்து சேமித்து வைப்பதற்கான இடங்கள் குறித்து மத்திய அரசானது ஆலோசித்து வருகின்றது. அதே போல் பொதுத்துறை மற்றும் தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், உணவு மற்றும் வேளாண் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இவற்றுடன் மத்திய அரசானது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. அதே போல் இணைய வழி உணவு விநியோக நிறுவனங்களான ஸ்விக்கி, சொமோட்டோ இவற்றுடனும் மத்திய அரசானது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்திய விமானப்படை ஆரம்பிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி. அதன்படி தற்போது கொண்டாடப்படுகிற விமானப்படை தினம் பார்த்திங்கன்னா 88வது விமானப்படை தினம். தற்போது பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படையில் ரபேல் போர் விமானங்கள், அதே போல் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஆகியவை இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது பார்த்திங்கன்னா விமானப்படையின் செயல்திறனை மேம்படுத்தும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ரஃபேல் போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தது. அதே போல் அப்பாச்சி ஹெலிகாப்டர் இது பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ நாட்டைச் சேர்ந்தது. தொல்லியல் முதுகலை பட்டய படிப்பில் தமிழ் மொழியை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதன்படி தீனதயாள் உபாத்யாயா தொல்லியல் கல்வி நிறுவனம், இந்த கல்வி நிறுவனத்தின் சார்பில் 2020-22ஆம் ஆண்டுக்கான 2 ஆண்டு முதுகலை பட்டய படிப்புக்கான சேர்க்கை அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சேர்க்கை அறிவிப்பில் தொல்லியல் பட்டய படிப்புக்கு விண்ணப்பிக்க அது தொடர்புடைய மொழி பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச கல்வி தகுதியாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், அரபி, பாரசீகம் ஆகிய ஏதேனும் ஒரு மொழியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று அந்த சேர்க்கை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் மொழியானது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதல்வர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்கள் அறிவித்துள்ள சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், அரபி, பாரசீகம் இந்த மொழிகள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் மட்டுமே செம்மொழி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சமஸ்கிருதமும் பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே முதன்முறையாக செம்மொழி என அறிவிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் 2004ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை. இதன் மூலம் பார்த்திங்கன்னா 48,000 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டு படியெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிற்குரிய கல்வெட்டுகள் மட்டும் பார்த்திங்கன்னா 28,000க்கும் மேற்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படியெடுக்கப்பட்ட மொத்த கல்வெட்டுகளில் பாதிக்கும் மேற்பட்டவை தமிழ் மொழிக்குரியது. எனவே பார்த்திங்கன்னா இத்தகைய சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழியை இந்த பட்டய படிப்புக்கான சேர்க்கை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி தொகுதிகளில் முதுகலை தமிழ் வழி பாடத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 இது வெளியாவது கணிசமாக குறைந்திருக்கிறது அப்படின்னு கிரீன்பீஸ் இந்தியா அப்படிங்கிற அமைப்பும், அதே போல் CREA சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன்
எனர்ஜி அண்டு க்ளீன் ஏர் இந்த CREA இந்த அமைப்பும், அதாவது சுத்தமான காற்று மற்றும் எரிசக்தி ஆராய்ச்சி மையம் இந்த அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. காற்று மாசுபாட்டை உருவாக்குவதில் சல்ஃபர் டை ஆக்சைடு முக்கிய பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2019ஆம் ஆண்டில் இந்தியா வெளியிட்ட சல்ஃபர் டை ஆக்சைடு 6% அளவிற்கு குறைந்திருக்கிறது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளாக தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இந்தியாவானது சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றுவதில் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2வது இடம் பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்கிறது. 3வது இடம் பார்த்திங்கன்னா சீனா இருக்கிறது. அது 2வது இடத்தில் உள்ள ரஷ்யாவை காட்டிலும் ஏறக்குறைய 2.5 மடங்கு அதிக அளவு சல்ஃபர் டை ஆக்சைடை இந்தியாவானது வெளியிடுகிறது. தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்தியாவானது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியிடுவதில் முதலிடத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இதை வெளியேற்றக்கூடிய இடங்களாக பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையங்கள் அமைந்துள்ள பார்த்திங்கன்னா இந்தியாவில் அனல் மின் நிலையங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த அனல் மின் நிலையங்கள், அதாவது நிலக்கரியை எரித்து பார்த்திங்கன்னா மின்சாரமானது இந்த ஜெனரேட்டரை இயக்கி மின்சாரமானது தயாரிக்கப்படுகிறது. அதன்படி அனல் மின் நிலையம் அமைந்துள்ள சிங்ரௌலி, நெய்வேலி, சிப்பட், முந்த்ரா, கோர்பா, போண்டா, தம்னார், தல்சர், ஜார்ஜ்குடாம், கட்ச், சூரத், ராமகுண்டம், சந்திரப்பூர், விசாகப்பட்டினம், கொரடி இந்த இடங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றும் இடங்களாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெய்வேலி இருக்கிறது. அதுக்கடுத்து சென்னையானது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றும் இடங்களாக இருக்கின்றன. விசாகப்பட்டினம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் விசாகப்பட்டினம் இருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் இலக்குகளை அடைவதற்கு தேவையான நிதி மற்றும் கடன் வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு இந்த அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா அரசானது நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது அப்படின்னும் இந்த அமைப்புகளுடைய அறிக்கையானது தெரிவித்திருக்கிறது. லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனரும் மத்திய அமைச்சராக பதவி வகித்து வந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் தன்னுடைய 74வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் உணவு பொது விநியோகம் அதே போல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் மாநிலத்தின் ககரியா மாவட்டத்தில் 1946ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். அதே போல் பாட்னா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் பார்த்திங்கன்னா காவல்துறை பணிக்கு தேர்வான போதும் அந்த பணியில் சேராமல் அரசியலில் ஆர்வம் கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி பணியாற்றியதாக மற்றொரு பத்திரிகையில் இவர் குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது டிஎஸ்பி பணியிலிருந்து விலகி அதன் பிறகு அரசியல் கட்சியில் சேர்ந்ததாக அந்த தகவல் தெரிவிக்கின்றது. அதே போல் 1969ஆம் ஆண்டு சம்யுக்த சோஷலிச கட்சி சார்பில் போட்டியிட்டு முதன்முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் எமர்ஜென்சி 1975ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட போது சிறை சென்று 2 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஹாஜிப்பூர் மக்களவை தொகுதியில் 8 முறை எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். அதே போல் 2000ஆவது ஆண்டில் லோக் ஜனசக்தி அப்படிங்கிற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. மண்டல் கமிஷன் அறிக்கை இது பார்த்திங்கன்னா 1990ஆம் ஆண்டுகளில் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மண்டல் கமிஷன் இது குறித்த வழக்கு பார்த்திங்கன்னா இந்திரா சானே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு தான் அந்த மண்டல் கமிஷன் குறித்த முக்கியமான வழக்கு. மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளை திறப்பதற்கு அனுமதியுங்கள் அப்படின்னு கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதன்படி பார்த்திங்கன்னா
கர்நாடக மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டில் தமிழர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பதை தொடர்ந்து செய்து வருகின்றனர் சொல்லியிருக்கு. அதன்படி கோலார் தங்கவயல், அதே போல் ஹட்டி தங்கவயல், சந்தூர் மாங்கனீஸ் சுரங்கம், அதே போல் சிக்மகளூர், மங்களூரில் உள்ள காப்பி தோட்டங்கள் இவற்றெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி வருகிறார்கள் அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் இந்த கர்நாடகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் உள்ள தமிழ் ஆசிரியர் காலிப்பணி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் அண்மையில் மூடப்பட்ட பள்ளிகளையும் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் தமிழ் மொழி வழி கற்பித்தலை கொண்ட புதிய தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரமும் அனுமதியும் வழங்கிட வேண்டும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளிகளாக இருந்தவை இதர மொழி பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதனை மீண்டும் தமிழ் மொழி வழி பள்ளிகளாகவே மாற்றம் செய்த வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தில் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.